நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பரபரப்பாக ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்று வரக்கூடியதை நாம் காட்சிகளாக பார்க்கக்கூடிய நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ரேவதி வழங்க நாம் கேட்டும். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரேவதி. தொடர்ந்து இது குறித்த மேலும் விவரங்களை பேசுவதற்காக நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் இணைந்திருக்கிறார். இடம் பேசலாம். ராஜேஷ், தமிழக அரசியல் களம் உச்சகட்ட பரபரப்பு நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. இந்த 3 கட்சிகளுடைய முடிவை பொறுத்துதான் இன்றைய தமிழ்நாடு அரசியல் யார் பக்கம் இருக்கிறது, யார் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற முடிவை இன்று மாலைக்குள்ளாக தெரிந்துவிடும் அல்லவா? அதிகபட்சம் இன்று மாலைக்குள் தெரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சாம், விஜய் முன்னால் இருக்கக்கூடிய பல்வேறு வாய்ப்புகள் குறித்து நாம் பேச வேண்டியிருக்கின்றது. இந்த சூழலில் தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தற்போது ஆலோசனை கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தங்களுடைய முக்கிய நிர்வாகிகள், மாநில அளவிலான நிர்வாகிகளை அழைத்து அவர்கள் ஆலோசனை கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இன்று ஆலோசனை நடத்தி அவர்கள் முடிவை அறிவிக்க இருக்கிறார்கள். 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் தங்களுடைய அந்த விஷயத்தை அறிவிக்கக்கூடிய நிலையில அதை தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி முடிவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. நேற்று அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேட்டியாக கொடுத்திருக்கின்றார். 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் என்ன முடிவெடுக்கிறார்களோ அவர்கள் முடிவின் அடிப்படையில் தமது முடிவு இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்தியா முழுவதும் 5 மாநில தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில் மற்ற மாநிலங்களில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பரபரப்பு தற்போது தமிழ்நாட்டில் நிலவி கொண்டிருக்கிறது. வட இந்திய ஊடகங்கள் கூட, பல ஊடகங்கள் இங்கே இறங்கி இங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் முக்கியமாக உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் எதிர்பார்க்கக்கூடிய முடிவாக தமிழ்நாடு அரசியல் களம் மாறி இருக்கின்றது. தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சராக பதவியேற்க போவது யார் என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. இன்று மாலைக்குள்ளாக ஒரு தெளிவு பிறக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில காங்கிரஸ் கட்சி அவருடன் சேர்ந்த காரணத்தால் அது 113 இடங்களாக மாறி இருக்கின்றது. ஆனால் அந்த இடங்கள் மட்டுமே போதுமானது இல்லை, இன்னும் கூடுதலாக 5 இடங்கள் தேவை என்ற நிலையில கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தை கட்சியுமாக 3 கட்சிகள் சேரும் போது 6 இடங்கள், அதன் மூலமாக அவர்கள் 119 இடங்கள் பெற்று பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நேற்று விஜய் மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு அழைக்கப்பட்டிருந்தார். 2வது முறையாக அவர் ஆளுநரை சந்தித்து பேசியிருந்தாலும் கூட பெரும்பான்மை வேண்டும், அதாவது ஆளுநர் மாளிகையிலிருந்து அழைத்து எதனால் உங்களுக்கு ஆட்சி அமைக்க நாங்கள் அழைப்பு கொடுக்கவில்லை என்று அந்த விளக்கத்தை ஆளுநர் கொடுத்திருக்கின்றார். அதாவது நீங்கள் பெரும்பான்மை 118 என்ற அந்த எண்ணிக்கையை காண்பித்தால் நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு கொடுக்க தயாராக இருக்கின்றேன். ஆனால் நீங்கள் பெரும்பான்மை இல்லாமல் நான் எப்படி அழைப்பு கொடுக்க முடியும் என்று ஆளுநர் விளக்கம் கொடுத்ததாக தெரிகின்றது. அது மட்டும் இல்லாமல் நேற்று மாலை தமிழக ஆளுநர் ஒரு பேட்டியும் கொடுத்திருந்தார். அந்த பேட்டியிலே அவர் பேசும்போது சில விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அதாவது பெரும்பான்மை இல்லாத ஒரு கட்சியை நான் வெளிப்படையாக ஆட்சி அமைக்க அழைத்தால் அது பல்வேறு குதிரை பேரங்களுக்கு வழிவகுக்கும் என்றும் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். எனவே தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையிலே ஆளுநர் சொல்ல வருவது என்னவென்றால் 108 இடங்கள் தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 108 இடங்கள் வைத்திருக்கக்கூடிய அவர்களை நான் ஆட்சி அமைக்க அழைத்தால் அவர்கள் ஆளுங்கட்சியாக அமர்ந்த பிறகு மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை இழுப்பார்கள். அது வெளிப்படையான குதிரை பேரமாக மாறிவிடும். ஒரு ஆளுநராக இருந்து கொண்டு நானே அந்த தவறை எப்படி செய்ய முடியும்? வெளிப்படையான குதிரை பேரத்திற்கு என்னால் அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்து விட்டார். எனவே கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி இவர்களுடைய அந்த கூட்டங்கள் இது ஒருபுறம் இருக்கக்கூடிய நிலையில அதிமுக ஒருபுறம் மிக தீவிரமான ஆலோசனையில ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 47 பேர் இருக்கக்கூடிய நிலையில ஒரு 30 பேர் மட்டும்தான் அங்க இருக்கிறார்கள். மீதம் இருக்கக்கூடியவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த உத்தரவின் பேரில் அல்லது அவரது அனுமதியுடன் அவர்கள் தற்போது வெளியிலே தங்கி இருக்கின்றார்கள். அவரவர் வீடுகள் மற்றும் பல்வேறு முக்கிய பணிகள் காரணமாக அவர்கள் வெளியிலே தங்கி இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. அது மட்டும் இல்லாமல் திமுகவை பொறுத்தவரையிலே நேற்று திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்திலே எந்த முடிவெடுத்தாலும் சரி அந்த முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம், திமுக தலைவர் எடுக்கக்கூடிய முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம் என்று
அவர்கள் ஒருமனதாக தீர்மானத்தையும் நிறைவேற்றியிருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பெரும் பரபரப்பாக இருக்கின்றது. 1947 சுதந்திரம் அடைந்த பிறகு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில ஒரே ஒரு முறை மட்டும் இது போன்ற ஒரு சூழல் இருந்தது 1951 காலகட்டத்திலே. அதன் பிறகு காங்கிரஸ் ஆட்சி அமைந்த பிறகு பெரும்பான்மை பெற்று பல முறை ஆட்சி அமைத்திருக்கின்றது. அதன் பிறகு 1967 திமுக, பிறகு 1972 பிறகு, அதாவது 1977 எம்ஜிஆர் ஆட்சி பிடித்தார். அதன் பிறகு 3 முறை தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அப்போதும் பெரும்பான்மை பெற்று அவர் ஆட்சி அமைத்தார். அதன் பிறகு திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி அமைத்தாலும் கூட தொடர்ந்து பெரும்பான்மை பெற்றிருந்தார்கள். 2006 திமுக தலைவராக கலைஞர் இருந்தபோது அப்போது ஒரு முறை பெரும்பான்மை இல்லாமல் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. ஆனாலும் கூட பாமக 18 இடங்களும் அதே போல காங்கிரஸ் கட்சி தேவையான இடங்களும் வைத்திருந்த காரணத்தினாலே 2 கட்சிகளுடைய ஆதரவை பெற்று மெஜாரிட்டியுடன் திமுக ஆட்சி அமைத்திருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் அதிமுக தொடர்ந்து மைனாரிட்டி திமுக என்ற விமர்சனத்தையும் கூட முன்வைத்தது. பிறகு 2011, 2016, 2021 என்று திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி அமைத்தாலும் கூட அவர்கள் இருவருமே பெரும்பான்மை பெற்றுதான் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். எனவே திராவிட கட்சிகள் 2 கட்சிகள் ஆட்சி அமைத்த போதும் இது போன்ற ஒரு சூழல் இல்லை. ஆனால் நாம் பீகார், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, டெல்லி உள்ளிட்ட பல மாநிலங்களுடைய தேர்தல் அரசியலை புரட்டி பார்க்கும் போது இது போன்ற ஒரு மோசமான சூழல் என்பது யாரும் ஆட்சி அமைக்க முடியாத அல்லது பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழல் 15 நாட்கள், 20 நாட்கள், 1 மாதம் என்ற அளவுக்கெல்லாம் இருந்த வரலாறுகள் இருக்கின்றது. எனவே பல்வேறு காய் நகர்த்தர்கள் ஒரு மாநிலத்தில் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டால் அது அந்த மாநிலத்தின் கட்டுப்பாடு என்றதை மீறி டெல்லி நேரடியாக தலையிடக்கூடிய நிலைகள் ஏற்படும். அதுதான் கடந்த காலங்களிலே பல்வேறு மாநிலங்களிலே நடைபெற்றிருக்கிறது. அப்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவோ அல்லது காங்கிரஸ் கட்சியோ நேரடியாக தலையிட்டு அவர்கள் தங்களுடைய முடிவுகளை அங்கே திணித்து அதற்கு ஏற்ப அல்லது மத்திய அரசினுடைய ஆலோசனைக்கு ஏற்ப, அனுசரணைக்கு ஏற்ப ஒரு ஆட்சி அமையக்கூடிய சூழல் ஏற்படும். எனவே அது போன்ற ஒரு சூழலுக்கு தமிழ்நாடு தள்ளப்படக்கூடிய நிலை ஏற்பட்டிருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையிலே அவருக்கு முன்பாக சில வாய்ப்புகள் மட்டுமே தற்போது இருக்கின்றது. அதாவது அவருக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சி இந்த 3 கட்சியும் சேர்ந்து ஆதரவு கொடுத்தால் அவர் மெஜாரிட்டி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அப்படி அந்த 3 கட்சிகளும் கொடுக்கவில்லை என்றால் அவர் தொடர்ந்து மேற்கொண்டு பாமக மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆகிய 2 கட்சிகளை அணுக வேண்டிய சூழல் இருக்கின்றது. அந்த 2 கட்சிகளை அணுகினால் பாமகவிடம் 4, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திடம் 1, மொத்தமாக 5 கிடைத்துவிடும். அதன் மூலமாகவும் அவர் எளிதாக ஆட்சி அமைக்கலாம். அல்லது நேரடியாக திமுக அல்லது அதிமுகவிடம் சென்று அவர்களுடைய ஆதரவு, ஏதாவது ஒரு கட்சி, 2இல் ஒரு கட்சியினுடைய ஆதரவை பெற்று அவர் ஆட்சி அமைக்கலாம். இது போன்ற விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் நேற்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் ஒருவரான CTR நிர்மல்குமார் பேசும்போது நாங்கள் NDA கூட்டணியினுடைய ஆதரவை இதுவரை கோரவில்லை என்று வெளிப்படையாக தெரிவித்திருக்கின்றார். எனவே NDA அதாவது பாஜகவினுடைய தயவு இல்லாத கட்சிகள் எங்களுக்கு வந்தால் நன்றாக இருக்கும், அதுதான் எங்களது முதல் ஆப்ஷன் என்று தமிழக வெற்றி கழகம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இதுல ஒரு விஷயம் என்னவென்றால், தொடர்ந்து விஜய் அதிக தொகுதிகளில் வென்ற தலைவர் என்ற முறையிலே ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். அவருக்கு தரப்படக்கூடிய அவகாசத்தில் பெரும்பான்மை சட்டப்பேரவையிலே அவர் நிரூபித்தால் போதும். நம்பிக்கை வாக்கெடுப்பிலே திமுக வாக்களிப்பாமல் வெளிநடப்பு செய்தால் சட்டசபையில் இருப்பவர்கள் பெரும்பான்மையை நிரூபித்தால் போதும், அதனால் அரசு அமைவதில் சிக்கல் எதுவும் இருக்காது என்ற கோரிக்கைகளும் அது போன்ற ஆலோசனைகளும் கூட முன்வைக்கப்படுகின்றது. எனவே இது போன்ற விஷயங்கள் நடைபெறும் போது சட்ட ரீதியான ஒரு தெளிவான வழிகாட்டுதல்கள் இல்லை என்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு மாதிரியான நடவடிக்கைகள், அதாவது அண்டை மாநிலமான கர்நாடகாவிலே பாஜக எடியூரப்பா ஆட்சி அமைத்த போது வெறும் 104 இடங்கள் இருந்த போதே அவர் பெரும்பான்மை கட்சி என்ற அடிப்படையிலே அவர் அழைக்கப்பட்டு அவர் ஆட்சி அமைத்தார் என்ற வரலாறுகளை எல்லாம் சுட்டிக்காட்டுகிறார்கள். விசிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள்
அவசர கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்து ஆலோசனைகளை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் அவர்களுடைய முடிவு என்னவாக இருக்க போகிறது, தமிழக அரசியலில் அவர்களின் முடிவு யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்பதை தீர்மானிக்க இருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்டும். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163.